சீர்காழி அருகே கொள்ளிடம் பகுதி பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 ஊராட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, நிலவரம். அதாவது சிவரஞ்சினி, கொள்ளிடம் பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போதைய மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு சில தினங்களுக்கு முன்பு புதிய பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் அறிவித்திருந்தது. அது கொள்ளிடம் பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டு அரசு ஆணை வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆனைக்காரன் சத்திரம் மற்றும் கோபாலசமுத்திரம் ஊராட்சிகளில் உள்ள 24 வார்டுகள் 3 வார்டுகளை விட்டுவிட்டு மீதமுள்ள 24 வார்டுகளை ஒன்றிணைந்து பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போதைய மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. கொள்ளிடம் பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் கிராமப்புற மக்கள் அனுபவித்து வரும் பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை அப்போதைய மக்கள் பயன்பெற முடியாது என்பதை கருத்தில் கொண்டும், குறிப்பாக மத்திய அரசினுடைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது மற்றும் வரி சுமைகள் அப்பகுதி மக்களுக்கு சந்திக்க நேரிடும் உள்ளிட்டவர்களை கருத்தில் கொண்டு பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டதற்கு ரத்து செய்ய வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் தற்போது போராட்டத்தில் சாலை முறையில் தற்போது ஈடுபட்டு வந்துருக்காங்க. இந்த போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கொள்ளிடம் பேருந்து நிலையத்திலிருந்து எதிரே 2 ஊராட்சிகளை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்று சேர்ந்திருந்தாங்க. தொடர்ந்து அங்கிருந்து கொள்ளிடம் ஒன்றிய அலுவலகம் வரை பேரணியாக புறப்பட்டு வந்தவர்கள் திடீரென கொள்ளிடம் ஒன்றிய அலுவலகம் எதிரே சாலையிலே அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போது இவர்கள் போராட்டத்தினுடைய நோக்கம் தற்போது அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அரசாணை ரத்து செய்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடப் போவதாகவும் தற்போது அறிவிச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.